நாங்க இன்னைக்கு 3 மணிக்கு வீட்ல இருந்து கிளம்பி வந்தோம். இங்க 4 மணிக்கு ரீச் பண்ணிட்டோம். 5:30 மணிக்கு சாமி இங்க வந்தாங்க. பச்சை படுத்து விட்டு வந்திருக்காங்க. மதுரை மாநகர காவல்துறை சார்பாக பச்சை பட்டு உடுத்தி அழகர் இங்க வந்தார். ஒரு 1.5 hours வெயிட் பண்ணி பார்த்துருப்போம். நல்லா சூப்பரா மஜாவா இருக்கு. டுவெல்த்தில் நல்ல மார்க் வாங்கணும்னு வேண்டியிருக்கு. 12th நல்லா படிக்கணும்னு வேண்டியிருக்கேன். நான் ஆக்சுவலி மதுரைக்கார பொண்ணு தான். நான் இப்போ சென்னையில் மேரேஜ் ஆகி சென்னைக்கு போயிட்டேன். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஆத்துக்குள்ள சாமி பார்க்க வந்திருக்கேன். இது லைஃப்ல மறக்க முடியாத மொமெண்டா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா திருவிழாவும் நடக்கும். ஆனா மதுரையில் இந்த சித்திரை திருவிழான்றது ரொம்ப ஸ்பெஷலானது. ரொம்ப நல்லா இருக்கு. வைப் வேற லெவல் வைப். ஆத்துக்குள்ள பாக்குறது அழகரை பார்த்தோன்னா ரொம்ப ஒரே உடம்பெல்லாம் ரொம்ப மெய்சில் இருந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அழகரை பார்த்தா ரொம்ப சந்தோஷம். இங்க வந்ததில்ல, இங்க கூட்டமா இருக்குன்னு வர்றதில்ல. இந்த முதல் டைம் இவ்வளவு பக்கத்துல பார்த்தது நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் இந்த மாதிரி மக்கள் இவ்வளவு கூடி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி அந்த திருவிழா வைப்பு நல்லா இருந்தது. நல்லா பாசம் தான் சொல்லவே வேணாம். மதுரை நாளே பாசம் தானே. நல்லா இருந்துச்சு. வணக்கம், நான் தனக்கங்குளத்துல இருந்து வரேன். என் பேர் மோகனா, இவங்க என் ஹஸ்பண்ட். நாங்கள் வருஷம் வருவோம். இது இத்தனை பேருக்கு மத்தியில் இதை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுலேயும் இந்த அழகர் வர்றப்ப போடுற பாட்டு நம்ம எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காத ஒரு பாட்டு. அதே ஆரவாரத்தோட இருக்கும். அவர் இந்த பச்சை பட்டோட அவர் வர்றப்ப நம்மளுக்கு அப்படி ஒரு வைப்ரேஷன் நல்லா இருக்கும். நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ரொம்ப இங்கே நிறைய பயங்கரமான கூட்டம் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து அவரை ரொம்ப சந்தோஷமா வரவே இருக்கிறோம். வருஷம் இது மதுரைக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு திருவிழா. இது பெருமையா நம்ம சொல்லிக்கலாம். இது நம்ம பாரம்பரிய திருவிழா அப்படின்னு சொல்லி இது ரொம்ப சந்தோஷம். எனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கு. ரொம்ப இங்க நம்ம பாத்தீங்கன்னா சுத்தி எக்கச்சக்க போலீஸ் இருக்காங்க. விடிய நின்று நம்மளுக்கு ரொம்ப பாதுகாப்பு தராங்க. பெட்டாலியன் இது பண்ணி மஃப்டியில நிறைய பேர் சுத்துறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டியா நம்மளே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ யாருனாலும் பத்திரமா பத்திரமா போற அளவுக்கு. ஆனாலும் கூட்டம் பயங்கரமா இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷத்துல அதெல்லாம் இல்லாம திருவிழாவே இல்லையே. ரஸ்னா மோர் எல்லாமே போறது எல்லாமே நம்மளுக்கு அதெல்லாம் எல்லாருமே அதை நம்மளுக்கு தராங்க. ஒரு அன்னதானமா அதை எடுத்து செய்யறப்ப நம்மளுக்கும் ஒரு ஆர்வம் வருது. அடுத்த தடவை நம்மளும் இப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வருது. அதனால ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. என் பேர் மோகனா, என் ஹஸ்பண்ட் விஜய். அழகர் ஐயாவை பார்த்தது ரொம்ப நாங்கள் செஞ்ச பாவங்கள்லாம் திண்டு புண்ணியங்கள் வருஷம் இதுதான் முதல் வருஷம். ஆமாம், இங்கே உள்ளே பார்த்தது. அதனால நல்லா தரிசனம் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. பச்சை பட்டு எடுத்து இறங்கியிருக்காரு. நல்லா செழிப்பா இருக்கும். நாடு நலம் பெறும், வீடு வளம் பெறும். நல்லா செழிப்பா இருக்கும். என் பேர் ஜெயபாரதி. ஓகே, என் பேர் அபிராமி. நான் சென்னையில இருந்து வரேன். நம்ம ஊர் திருவிழாக்காகவே லீவ் எடுத்து வந்திருக்கேன். முறையா இந்த திருவிழா நடக்கிறத ஆத்துல இறங்குற ஃபங்க்ஷனை நேர்ல பார்க்க வந்திருக்கேன். இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து டிவில மட்டுமே பார்த்துதான் வளர்ந்துருக்கேன். ஆனா இப்ப நேர்ல பார்த்தது ஒரு லக்கியான சான்ஸ். மதுரை மக்களே இங்கதான் கூடி இருக்காங்க. அதை பார்க்கும் போதே ரொம்ப சிறப்பா இருக்கு. இத பாரம்பரியமா நடத்திட்டே வர இந்து சமய அறநிலையத்துறையும் காவல்துறையில இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இதை கரெக்டா சிறப்பா மேனேஜ் பண்ணிருக்காங்க. புது வைபா தான் இருக்கு. நேர்ல பாக்குறதே ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தான். ஃபேமிலியோட வந்திருக்கோம். மதுரை மக்களோட வேண்டுதல் நிறைவேறணும். மதுரையில மழை பெய்யணும். வைகை ரிவர் ஃபுல் நிரம்பி இருக்கணும். இந்த திருவிழா எப்பவுமே சிறப்பாவே நடக்கணும்.